இந்த பதிவு வந்துட்டு எல்லாரையும் சுட்டி காட்டுறதுக்காக இல்லை, எல்லா ஆண்களையும் தவறாக சொல்கிறதுக்காகலாம் கிடையாது. யாரும் தவறாலாம் சொல்லலை. ஒரு சில பேர் வந்து இன்னுமே அப்படி இருக்காங்க. எத்தனை பெண்கள் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க தெரியுமா? ஏன்னா ஒவ்வொரு பொண்ணுங்களும் வந்துட்டு ஒவ்வொரு ஃபீல்டை செலக்ட் பண்ணுறாங்க. அது சரி தப்புன்னு அவங்களுக்கு தெரியும். ஒரு சில பேர் வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணிட்டு ரொம்ப பேடாக போயிட்டு இருக்காங்க. அந்த கேட்டகரிக்கே நம்ம வரல. பட் நேர்மையாக உழைச்சி நீ ஒரு வீடியோ போட்டால் கூட அது உன்னோட உழைப்பு தான். ஒரு வீடியோ போட்டு நீ சம்பாதிக்கிறனால அது உன்னோட உழைப்பு தான். நீ என்னமோ பண்ணுற அதே மாதிரி நீ மூட்டத்துக்குரிய அதுவும் உன்னோட உழைப்பு தான். கட்டடக்கலைக்கு போறியா அதுவும் ஒரு உழைப்பு தான். எல்லாமே வந்துட்டு பெண்கள் ஒரு ஒரு ஃபீல்டை செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணுவாங்க. என்னால் இதை பண்ண முடியும், இதை பண்ணால் நான் ஸ்மார்ட்டாக சம்பாதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களும் ஒரு மாதிரி பண்ணுறாங்க. அந்த மாதிரி கஷ்டப்பட்டு உழைக்கிற லேடிஸும் எவ்வளோ பேர் இருக்காங்க. நான் இதெல்லாம் இன்னுமே நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். என்ன அப்படின்னா, ஒரு லைன் படித்தேன் ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாவில், எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. சூப்பராக இருந்தது அந்த லைனு. என்னோட மைண்ட்லேருந்து அது இன்னுமே என்னை விட்டு போகவே இல்லை. என்ன அப்படின்னா, குடிகாரனுக்கு வாக்கப்பட்டு குளுக்காசு கட்டி குழந்தைகளை படிக்க வச்சு ஆம்பளை சட்டையை போட்டுக்கிட்டு சாந்து சட்டி தூக்கி நடையும் ஓட்டமுமாய் வாழும் பெண்ணின் வைராக்கியத்திற்கு முன்னால் ஆணின் மீசை வெறும் மயிறு தான். எப்படி இருக்கு பார்த்தீங்களா லைனு? உண்மைதானாங்க. நிறைய விஷயங்கள் பார்க்குறேன் நான். அந்த பொண்ணை நினச்சா எப்படி வேணாலும் இருக்கலாங்க. தன்னோட லைஃப்பில் வந்து தன்னோட குழந்தை வேணான்னு சொல்லிட்டு அவங்களோட இஷ்டத்துக்கு வந்து தெரியலாம். குழந்தைய படிக்க வைக்கணும், தன்னோட குழந்தைய வாழ வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க போராடுற போராட்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா? அதாவது எல்லாரையும் நான் சொல்லலை, எல்லா ஆண்களையும் நான் சொல்ல வரல, ஒரு சிலரை சொல்கிறேன். அவங்க ஸ்டார்டிங்கில் கொடுக்குற அந்த ஹோப் இருக்குது பார்த்தீங்களா? உன்னை நான் பத்திரமா வச்சுக்குவேன், உன்னை நல்லா பார்த்துக்குவேன். நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறதுன்னா அப்படியே ஆமா சாமி போட்டுட்டு நம்ம நல்லா பார்த்துக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முழு நம்பிக்கையை கொண்டு போய் அப்படியே ஒப்படைச்சிட்டு அவர் கையை பிடிச்சிட்டு வந்துடுறது. உண்மை அதுதான். ஒரு பொண்ணு வந்துட்டு பிறந்த வீட்டை விட்டுட்டு புகுந்த வீட்டுக்கு வரும்போது அத்தனை சொந்த பந்தத்தையும் நம்பி வர்றது கிடையாது. உங்கள் கையை பிடிச்சிட்டு நீங்கள் கட்டின அந்த மஞ்சள் கயிறை நம்பி தான் அவங்க கூட வர்றாங்க. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு ஆண்களும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஒரு சில பேர் வந்துட்டு பொண்டாட்டியை வேலைக்கே அனுப்பாமல் வச்சுக்கிறவங்களும் இருக்காங்க. ஒரு சில பேர் வந்து 2 பேரும் சம்பாதிக்கணும், அப்போ தான் நம்ம லைஃபை கெயின் பண்ணி கொண்டு போகணும், ஒரு பாசிட்டிவான எனர்ஜியில் போவாங்க. அது ஒரு மாதிரி கேட்டகரி. ஒரு சில லேடிஸ் மட்டுமே வந்துட்டு முன்னேறி போவாங்க. அதே மாதிரி ஒரு சில ஆண்கள் வந்துட்டு அவங்களோட தேவைகள் வந்து தீர்ந்ததுக்கப்புறம் தன்னோட மனைவி வந்து மனசையை கூட மதிக்காமல் ஒரு பொம்மை மாதிரி வச்சுக்கிறது. அவங்களோட ஆசை என்னன்னு தெரியறது இல்லை. அவங்களோட சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றினாலே போதும். சரி, நீ அதை தான் பண்ண மாட்டேங்கிற, அட்லீஸ்ட் உங்கள் குழந்தைகளுக்காவது ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ணலாம்ல. எதுவுமே பண்ணுறது இல்லை. இருந்தாதவங்களாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்களாம் திருத்தினாதான் திருத்தி வாழ வச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ வாழ்றது? எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரிங்க, 100 ஆம்பளைக்கு மத்தியில் ஒரு பொம்பளை தைரியமாக நீங்கள் வேலை செய்கிறீங்க, தன்னோட குடும்பத்துக்காக உழைக்கிறீங்க அப்படின்னா உண்மையிலேயே நீங்களாம் பெரிய மனுஷி தான். எவ்வளோ பட்டம் வாங்கி நம்ம வந்து ஒரு ஃபீல்டில் கோடியாக போய் சம்பாதிச்சாலும் இதுக்கு ஈடாக வரவே முடியாது. ஸோ உங்களோட உழைப்பு கண்டிப்பாக உங்களை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போகும். உங்களோட வேலையை நீங்கள் கரெக்டாக செஞ்சுட்டே இருங்க. ஓகே.